முதலாம் முத்திரை போகிறதுக்கு முன்னாடி நம்ம முத்திரை என்றால் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். முத்திரைகள்னா என்னது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். முத்திரைகள் புரியறதுக்கு முன்னாடி வலு சர்ப்பம் யாரு, ஒரு குவிக் ரீகேப். வலு சர்ப்பம் பேகன் ரோமன் எம்பையர், பேகன் ரோம பேரரசு. அடுத்து முதலாம் மிருகம் யாரு, இது கத்தோலிக்க ரோம ராஜ்யம், அதாவது கிழக்கத்திய ரோம ராஜ்யம், மேற்கத்திய ரோம ராஜ்யம், வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். இதுதான் முதலாம் மிருகம். இரண்டாம் மிருகம் யாரு, இது பேப்பசி, வேட்டிகன் சிட்டி, இல்லை போப்போட ராஜ்யம், போப்போட ஆதிக்கம். இதுதான் இரண்டாம் மிருகம். ஸோ இந்த மூன்று மிருகங்கள் புரிஞ்சாதான் எதுக்காக ஏசப்பா வந்துட்டு முத்திரைகள் கொடுத்துருக்கிறாரு, எதுக்காக அவர் எக்காலங்கள் கொடுத்துருக்கிறாரு, எதுக்காக அவர் கோபாக்கினின் கலசங்கள் கொடுத்துருக்கிறாருன்றது புரியும். முத்திரை அப்படின்றது இந்த வலு சர்ப்பத்தின் மீது ஏசப்பா கொடுக்கும் நீதியான தீர்ப்புகள். முத்திரைகள் அப்படின்றது வலு சர்ப்பம். வலு சர்ப்பம்னா பேகன் ரோம். இந்த பேகன் ரோமன் எம்பையர் மேலே ஏசப்பா கொடுக்குற நீதியான தண்டனை தீர்ப்புகள், இவைகள் தான் முத்திரைகள். இந்த பேகன் ரோம பேரரசு தான் இது வலு சர்ப்பம் அப்படின்றத நம்ம நேற்றே பார்த்துட்டோம். முத்திரைகளை பற்றி நம்ம தானியல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தானியல் 12:4 12:9 படிக்கலாம். தானியல் ஆகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகளை முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். தானியல்கிட்ட தூதர் வந்துட்டு என்ன சொல்றாரு, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்படிங்கிறார். தானியல் முத்திரை போடப்பட்ட ஒரு புஸ்தகம். அது மட்டும் இல்லாமல் தானியல் 12:9 இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும், கடைசி காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். சீல்டு புக், யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் ஏசப்பாவோட வருகை அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. நிறைய பேர், அநேகர் கோட்டை விட்டுட்டாங்க ஏசப்பாவோட முதல் வருகையை. ஸோ தானியல் ஒரு முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த முத்திரைகளை வந்துட்டு ஏசப்பா உடைக்கிறாரா இல்லையா, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் உடைக்கிறாரு. எங்கே இதுக்கான இன்ட்ரடக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5வது அதிகாரம் முழுக்க இந்த முத்திரைகளுக்கான இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 6வது அதிகாரத்தில் தான் முத்திரைகளை ஒன்றுன்னா அவர் உடைக்க தொடங்குறாரு. வெளிப்படுத்தல் விசேஷம் 5வது அதிகாரத்தில் வந்துட்டு ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைக்கிறத பார்க்க முடியுது. முதல் வசனம் தொடங்கி 7வது வசனம் வரைக்கும் நம்ம இப்போ படிக்கலாம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலிருந்தாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புத்தகத்தை வாங்கினார். ஸோ பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு முத்திரை போடப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த முத்திரை போடப்பட்ட புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வந்து வாங்குறாரு. ஏசப்பா வாங்கி அவர் உடைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஸோ இதுதான் முத்திரைகளுக்கான இன்ட்ரடக்ஷன். பட் முத்திரை என்றால் என்ன? முத்திரை என்பது இயேசு பேகன் ரோம பேரரசு மேலே கொடுக்குற, அந்த வலு சர்ப்பத்தின் மீது கொடுக்குற நீதியான தீர்ப்புகள். 7 முத்திரைகளில் பார்த்தீங்கன்னா முதல்ல 6 முத்திரைகள் உடைக்கிறப்ப வலு சர்ப்பம் விழுந்துருது, வானத்திலிருந்து கீழே விழுந்துருது. 7வது முத்திரை எப்படி வந்துட்டு டிவைட் ஆகுதுன்னு சொன்னால் அது 7 எக்காலங்களாக ஏசப்பா டிவைட் பண்ணியிருக்கிறார். அதே போல் 7வது எக்காலம் அது 7 கோபாக்கினின் கலசங்களாக டிவைட் ஆகிருக்குது. 7ஆம் முத்திரை ஒரு ஸ்பெஷலான ஒரு முத்திரை, 7வது எக்காலம் ஒரு ஸ்பெஷலான ஒரு எக்காலம். 7வது முத்திரை 7 எக்காலங்களாக வந்துட்டு பிரிந்திருக்குது. 7வது எக்காலம் 7 கோபாக்கினின் கலசங்களாக வந்துட்டு பிரிந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம முதல் முத்திரைக்கு போகலாம். முதல் முத்திரையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை குதிரை வருது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. முதல் முத்திரையில் வெள்ளை குதிரை வருது. முத்திரை என்றால் என்ன? அது வலு சர்ப்பத்தின் மீது, அதாவது பேகன் ரோம பேரரசின் மீது இயேசு கொடுக்கும் நீதியான தண்டனை தீர்ப்புகள். இந்த முதல் முத்திரையை பற்றி மூல வசனங்கள் 2 வசனங்கள் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனம் படிக்கலாம்.
ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாயும் ஜெயிக்கிப்பனாவும் புறப்பட்டான். ஸோ இந்த முதல் முத்திரையில் என்ன நடக்குது? ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை உடைக்கிறாரு. அப்பொழுது வந்துட்டு என்ன நடக்குது? வெள்ளை குதிரை ஒன்று வருது. இப்போ வெள்ளை குதிரைனா என்னான்னு அர்த்தம் கண்டுபிடிக்கணும். வெள்ளைனா என்னது, குதிரைனா என்னது? அதுக்கடுத்து வந்துட்டு அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. கிரீடம்னா என்ன அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஜெயிக்கிறவன்னா யார், ஜெயிப்பவன்னா யார் அப்படின்றதுக்கான அர்த்தம் புரிஞ்சுதுன்னா இதற்கான விளக்கத்தை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த 4 குதிரைகளில் வந்துட்டு முதல் குதிரை வெள்ளை குதிரை. இந்த வெள்ளை அப்படின்றதுக்கான அர்த்தம் நம்ம வசனத்திலிருந்தே எடுக்கணும். நம்ம வெள்ளைக்கு நம்மளா ஏதாவது ப்ரைவேட் இன்டர்பிரேட்டேஷன் எடுக்கிறது கூடாதுன்னு சொல்லி பேதுரு வார்ன் பண்ணிட்டாரு. வெள்ளை நிறம் என்றால் தூய்மை அல்லது பாவத்திலிருந்து கழுவப்பட்டு சுத்தமாக இருக்கிற ஒரு நிலைமையை குறிக்கிறதா வெள்ளை. ஒயிட் மீன்ஸ் இட்ஸ் பியூரிட்டி. இதை பற்றி சங்கீதத்தில் ரொம்ப தெளிவாக வசனங்கள் இருக்குது. சங்கீதம் 51:7 தாவீது என்ன சொல்கிறான்றது பாருங்கள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஒயிட்டர் தேன் ஸ்னோ. பாவம் பண்ணிட்டு பாவம் மன்னிப்பு கேட்குறப்ப இந்த வார்த்தைகளை அவன் சொல்கிறான். நீர் என்னை கழுவும், நான் உறைந்த பணியிலும் வெண்மையாவேன். வெண்மை எதை குறிக்குது? தூய்மை, பாவத்திலிருந்து கழுவப்பட்டு சுத்தமான ஒரு நிலைமை, பியூரிட்டியை குறிக்கிறது, ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டியை குறிக்கிறது. ஏசாயா 1:18 இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். வழக்காடுவோம் பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். என்ன சொல்றாரு? ஒயிட் ஆஸ்னோ. இது எப்போ? பாவங்கள் கழுவப்பட்ட பிறகு. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், ஸ்கார்லெட் கலரில் இருந்தாலும், அந்த பீஸ்டோட கலர் என்னது? ஸ்கார்லெட் கலர் பீஸ்ட். அதே கலர் உறைந்த மலையை போல ஆகும். ஸ்கார்லெட்னா பாவங்களை குறிக்கிறது தான் ஸ்கார்லெட் கலர். ஸோ அந்த பீஸ்ட் வந்து ஸ்கார்லெட் கலரில் இருந்துச்சுன்னா நிறைய பாவம் பண்ணி நிறைய பேரோட ரத்தத்தை குடிச்சிருக்குது. அதனால தான் அந்த பீஸ்டோட கலர் ஸ்கார்லெட் கலர் பீஸ்ட். இது உறைந்த மலையை போல வெண்மையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ வெள்ளை நிறம் என்றால் பாவங்கள் கழுவப்பட்ட சுத்தமான ஒரு நிலைமை. இன்னும் வசனங்கள் இருக்குது. தானியேல் 12:10 அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். many shall be purified and made white. அதனால தான் வந்துட்டு அந்த கொல்லப்பட்ட ஆத்மாக்களுக்கு என்ன அங்கி கொடுக்குறாங்க? வெள்ளை அங்கிகள் கொடுக்குறாங்க. தலை வெட்டப்பட்ட ஆத்மாக்கள் நீங்கள் 6வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தல படிச்சிருப்பீங்க. அவங்க எவ்வளவு காலம் ஆண்டவரே நீங்கள் நியாய தீர்ப்பு கொடுக்காமல் இருப்பீங்கன்னு சொன்னப்போ கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்குறாரு. ஸோ வெள்ளை அங்கி இது எது குறிக்குதுன்னு சொன்னாக்க தேவனுடைய ரைச்சியஸ்னஸ், த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் செயின்ஸ் அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. ஆனால் அவனோட கையில் வில் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது இல்லைங்களா? ஆனால் வில்லு தான் இருக்குது, அம்பு கிடையாது. நல்லா கவனித்து பாருங்கள். வில்லு மட்டும்தான் இருக்குது, அம்பு இல்லை. இந்த வில்லுக்குரிய அர்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். அபாக்குக் 3:9 வில் என்றால் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். கிங் ஜேம்ஸ் பைபிளில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கும் இங்கிலீஷில். தை bow was made quite naked according to the oaths of the tribes, even thy word. thy wordனா உம்முடைய வார்த்தை அப்படின்னு அர்த்தம். ஸோ தேவனுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட், இதை தான் வந்துட்டு வில், பவ் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அவன் கையில் வில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் கையில் வந்துட்டு சுவிசேஷ வசனங்கள் இருந்துச்சு. அவன் யார்? சுவிசேஷம் அறிவிக்கிறவன். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் சென்றான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களாம் ஜெயிக்கிறவங்களா? நல்லா அடி வாங்கியிருக்கிறாங்களே, கல்லெறி வாங்கியிருக்கிறாங்களே, அவங்கள கொலை பண்ணியிருக்கிறாங்களே, அவங்களாம் ஜெயிக்கிறவங்களா? அவங்க தலையில் ஒரு கிரீடம் இருந்துச்சா? நம்ம கிரீடத்தோட அர்த்தத்தை வந்துட்டு பார்க்கலாம். ஜெயிக்கிறவன்னா யார் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஜெயிக்கிறவன்னா சுவிசேஷம் அறிவிப்பவன் தான் ஜெயிப்பவன். கான்கரர் அப்படின்னு சொன்னாலே காஸ்பல் ப்ரீச்சரை தான் கான்கரர்னு சொல்லி வசனத்தில் தெளிவாக இருக்குது. ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. இங்கிலீஷில் அந்த வார்த்தையை பாருங்கள், கான்கரர்ஸ் அப்படின்னு வருது. அப்போ ஜெயிக்கிறவன்னா யார்? சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, இயேசுவோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள். இவங்க தான் வந்துட்டு ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. நிறையா வசனங்கள் இருக்குது இதுக்கு. 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி
எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, நீங்கள் சுவிசேஷம் போய் அறிவிச்சு ஒருத்தன் கேட்டாலும் உங்களுக்கு வெற்றி தான், அவன் கேட்காட்டியும் உங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ஏன்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கேட்கிறவர்களுக்கு ஜீவ வாசனையாகும், கேட்காதவர்களுக்கு மரண வாசனையாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஸோ ஆல்வேஸ் ஜீசஸ் இஸ் லீடிங் அஸ் இன் டு ட்ரையம்ஃப். வெற்றி அப்படின்றது சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால வர வெற்றியை தான் இங்கே குறிப்பிடுது. இதை வெளிப்படுத்தலாம் அநேக தரம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்னா யார்? வெற்றி சிறக்கிறவன். ஜெயம் கொள்கிறவன், டு ஹிம் ஹூ ஓவர்கம்ஸ். ஜெயம் கொள்கிறவன்றது சுவிசேஷ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் தான் ஜெயம் கொள்கிறவன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 இதை தான் சொல்கிறார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜெயம் கொள்கிறவன் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறவன் தான் ஜெயம் கொள்கிறவன். வெளிப்பாடு 2:11 இதை தான் சொல்கிறார். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஜெயம் கொள்கிறவன் யாரு? இயேசுவோட வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவன். வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யார் ஜெயிச்சா? இயேசுவின் பிள்ளைகள். ஸோ ஜெயிக்கிறவர்கள் எப்பொழுதும் இயேசுவோட பிள்ளைகள், கீழ்ப்படுகிற பிள்ளைகள். வெளிப்படுத்தல் 21:7 வெளிப்படுத்தல் 21:7 ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். எவ்வளோ வசனங்கள் பார்த்தீங்களா? ஜெயம் கொள்கிறவர்கள் யார்? இயேசுவோட பிள்ளைகள். இயேசுவோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் ஜெயம் கொள்கிறவர்கள். கிரீடம்னா அவனோட தலையில் கிரீடம் ஒன்று இருந்துச்சுன்றதை பார்க்குறோம். கிரீடம் என்றால் மகிமை என்று அர்த்தம். இந்த மகிமை அப்படின்றதுக்கான வசனங்கள் நிறையா வசனங்கள் இருக்குது. எபிரேயர் 2:7 அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டின்றது கிரீடம் இல்லைங்களா? கிரீடமுக்கு வந்துட்டு என்ன வார்த்தை வருது? மகிமை அப்படின்னு சொல்லி தான் வருது. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஸோ கிரீடம் என்றால் மகிமை என்று அர்த்தம். அது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால தேவன் கொடுக்கும் மகிமை. அவர்கள் தேவனாலே வரும் மகிமையை பாராமல் மனிதராலே வரும் மகிமையை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி யோவானில் 2 இடத்துல வசனம் இருக்குது. யோவான் 5வது அதிகாரத்துலையும் யோவான் வந்துட்டு 12வது அதிகாரத்துலையும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. மகிமை என்பது தேவன் கொடுக்கறது தான். 2 தீமோத்தி 4:8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். நீதியின் கிரீடம் இது யாருக்கு கிடைக்கும்? இயேசுவோட பிள்ளைகளுக்கு தான் நீதியின் கிரீடம். கிரீடம்ன்றது மகிமையை குறிக்கிறது, தேவன்றது வர மகிமையை குறிக்கிறது. 1 பேதுரு 5:4 1 பேதுருல 5வது அதிகாரம் 4வது வசனம் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடம். கிரீடம்ன்றது மகிமையை குறிக்கிற ஒரு விஷயம். அது தேவன்றது வர மகிமையை குறிக்கிற ஒரு விஷயம். சகரியா 6:11 அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்த யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த யோசுவா வந்துட்டு ஒரு பிரதான ஆசாரியனா அந்த சமயத்தில் இருக்கிறான். அவனோட தலையில் வந்துட்டு கிரீடத்தை வைக்கிறாங்க. கிரீடம் வந்து எதுக்காக வைக்கிறாங்க? மகிமைக்காக வைக்கிறாங்க. இது குறிப்பாக தேவன் கொடுக்கும் ஒரு மகிமை. ஸோ இப்போ முதல் முத்திரையை நம்ம விளக்கி சொல்லலாம். வசனங்கள் பார்த்துட்டோம், ஆதாரங்களை பார்த்துட்டோம். இதோட சுருக்கம் வெள்ளை குதிரை அப்படின்னு சொன்னால் ஏசப்பா சுவிசேஷத்தை அனுப்புகிறார். ரோம ராஜ்யத்துக்கு சுவிசேஷத்தை அனுப்புகிறார். கையில் வந்துட்டு வில் மட்டும்தான் இருக்குதே ஒழிய அம்பு கிடையாது. ஸோ வில் என்றால் தேவனுடைய வார்த்தை. வில் என்பது தேவனுடைய வார்த்தை. கிரீடம் என்பது சுவிசேஷத்தின் மகிமை. சுவிசேஷம் வேகமாக பரவுது ரோம ராஜ்யத்தில். ஸோ இதுதான் அந்த சங்கீத மொழியோட சுருக்கம். இப்போ இதுக்கான வரலாற்று நிறைவேறுதலையும் நம்ம பார்க்கலாம். வரலாற்று நிறைவேறுதல் முதல் முத்திரை அப்படின்னு சொன்னால் வரலாறில் ரோம சாம்ராஜ்யத்தில் நற்செய்தி வேகமாக பரவுச்சு. ரோம சாம்ராஜ்யத்தில் நற்செய்தி பரவியது தான் முதல் முத்திரையோட இன்டர்பிரட்டேஷன், அதோட ஹிஸ்டாரிக் ஃபுல்ஃபில்மெண்ட்.
இது எந்த காலகட்டத்தில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்டியன் ஹிஸ்ட்ரி, கிறிஸ்டியன் செக்குலர் ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கிபி 96 ஆரம்பிச்சு கிபி 180 வரைக்கும் சுவிசேஷம் அவ்வளோ வேகமாக பரவுச்சு. அதாவது வெள்ளை குதிரை அவ்வளோ வேகமாக அந்த பேகனிசம் இருக்கிற சமயத்தில் அவ்வளோ வேகமாக பரவுச்சு. இது ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு அவ்வளோ பேர் வந்துட்டு எழுதி வச்சுருக்கிறாங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷ பீரியடில் வந்துட்டு அநேக மக்கள் இயேசுவுக்காக இறந்தார்கள். உண்மைதான், இயேசுவுக்காக இறந்தார்கள். ஆனால் தங்களோட உயிரை கொடுத்து, தங்களோட ரத்தத்தை கொடுத்து சுவிசேஷத்தை பரப்புனாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த சமயத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க ரோம ராஜ்யத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்குது. 96 வந்துட்டு என்ன நடந்துச்சு வரலாறுல அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு ராஜா டொமேஷியன்னு சொல்லியிருக்கிறான். அந்த ராஜா வந்துட்டு இறந்து போகிறான். இறந்து போயிட்டு இன்னொரு ராஜா நர்வா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருக்கிறான். அவனோட ஆட்சி வந்துட்டு அப்போ ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அந்த காலகட்டம். இதுக்கு பேர் ரோம்ஸ் கோல்டன் ஏஜ்னும் சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரியில் செக்குலர் ரோமோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, ரோமோட அந்த பொற்காலம் கோல்டன் ஏஜ். ஏன்னா ரொம்ப அமைதி இருந்துச்சு, அப்போ சண்டைகள் கிடையாது. ஏன்னா மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டதுனால நாட்டில் பார்த்தீங்கன்னா அமைதியும் சமாதானமும் அவ்வளோ செழித்தோங்குச்சு அப்படின்னு சொல்லி ரோம ராஜ்யத்தோட வரலாறுலையும் பார்க்க முடியுது. 180 எது வரைக்கும் இந்த அமைதியும் சமாதானமும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் லாஸ்டட் அப் அன்டில் எம்பரர் காமடஸ் மேக்கிங் பீஸ் வித் த ஜெர்மன்ஸ். காமடஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளாடியேட்டர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காமடஸ்ன்னு சொல்லி அதில் ஒரு ராஜா இருந்திருப்பான். அந்த காமடஸ் வந்து 180 வாழ்ந்தவன். அந்த 180 காமடஸ் வந்து அந்த ஜெர்மன் பீப்புளோட ஒரு சண்டை வரப்போ போய் சமாதானம் பண்ணுறான். இந்த 96 180 வரைக்கும் அவ்வளோ ஒரு சமாதானம் வந்துட்டு ரோம ராஜ்யத்தில் இருக்குது. ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு ரோம ராஜ்யம்? இந்த காலகட்டம் வந்துட்டு இயேசுவை அவங்க முழுமையாக ஏற்றுக்கிட்டது காலகட்டம் கிடையாது. பேகனிசம் தான் அங்கே அஃபிஷியல் ரிலீஜன். பேகனிசம் தான் வந்துட்டு பாகால் வழிபாடு, சூரிய கடவுளோட வழிபாடு தான் 313 வரைக்கும் ஒரு அஃபிஷியல் ரிலீஜனாக இருந்துச்சு. இது ஸ்டில் பேகன் ரோம் தானே ஒழிய இது முழுமையாக வந்துட்டு இயேசுவை அவங்க ஏற்றுக்கல. ஆனால் ஒரு சிறு கூட்டம் ஏற்றுக்குச்சு, இயேசுவை ஏற்றுக்கிட்டு. அதனால் நாட்டில் அமைதியும் சமாதானமும் இருந்துச்சு. இதுதான் ஏசப்பாவோட வெற்றியோட தொடக்கம். ஏசப்பாவோட வெற்றியோட தொடக்கம். ஏன் வந்து ஏசப்பாவோட வெற்றியோட தொடக்கம்னு சொல்லி சொல்கிறோம்? அவர் தமது எதிரிகள் எல்லாம் பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் மேலே காத்து கொண்டு இருக்கிறார். அது வரைக்கும் அவர் வரமாட்டார். அவருடைய எல்லா எதிரிகளும் அவரோட பாதப்படிக்கு கீழே வந்துட்டு பாதப்படி ஆகணும். எல்லாரும் தோற்கடிக்கப்பட்ட பிறகு தான் அவர் வந்துட்டு மேலேருந்து இறங்கி வருவார். இந்த ராஜாக்கள்லாம் உண்மையில இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாக்களோட ஹிஸ்ட்ரிஸ் நீங்கள் போய் படித்து பார்க்கலாம். எம்பரர் நர்வா அவரோட காலகட்டத்தில் என்னென்னலாம் வந்து நடந்துச்சு, அடுத்த எம்பரர் ட்ராஜன், ஹாட்ரியன் இவங்களோட காலகட்டங்களில் வந்துட்டு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ முதலாம் முத்திரை இதோட நிறைவேறுதல் வந்துட்டு என்னது? இதுதான் வந்துட்டு சுருக்கம். இதுதான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். வசனங்கள் தெளிவாக பார்த்துட்டோம். வெள்ளை என்றால் அது பாவங்கள் கழுவப்பட்டு சுத்தமான நிலைமையில் இருக்கிறதா வெள்ளை என்ற அர்த்தம். வெள்ளை குதிரைனா அவர் சுவிசேஷத்தை அனுப்புகிறார். வில் என்றால் தேவனுடைய வார்த்தையை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அம்பு கிடையாது, யாரையும் வந்துட்டு குத்துறதுக்கான அம்பு நம்மக்கிட்ட கிடையாது. கிரீடம் என்றால் சுவிசேஷம் அறிவிப்பவர்களுக்கு தேவன் கொடுக்கும் மகிமை. இதுதான் வந்து கிரீடத்தை குறிக்குது. இதற்கான நிறைவேறுதல் எப்போ நடந்துச்சு? முதல் முத்திரை ரோம சாம்ராஜ்யத்தில் நற்செய்தி பரவியது. இதுதான் முதலாம் முத்திரை. காலகட்டம் கிபி 96 180. இப்போ நம்ம ஸ்லோவாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதுனது 95. 96 ஆரம்பித்து 2019 வரைக்கும் வரப்போகிறோம். 21 விஷயம், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபாக்கினின் கலசங்களில் வந்துட்டு 2000 வருஷத்தை அப்படியே வரலாறில் பார்த்து ட்ராவல் பண்ண போகிறோம். நிறைய வசனங்கள் பார்க்க போகிறோம் இதற்கு. ஸோ முதல் முத்திரையோட நிறைவேறுதலை பார்த்துட்டோம். இப்போ நம்ம 2ஆம் முத்திரைக்கு போகலாம்.